ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம் வாங்க. முதல்ல இந்த ஒயிட் கலர் பார்ட்டெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கொட்டை எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடல மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கலருக்கோசரம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு தண்ணி சேர்க்காதீங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காய் இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போவே தண்ணி சேர்க்காதீங்க, இதுலேயே தண்ணி வரும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மேலெல்லாம் நம்ம மசாலா கோட் பண்ணிட்டு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லெமன் கூட ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இது ஒரே முறை எல்லாத்தையும் சேர்த்துடாதீங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். நம்ம ஒன்றுக்கு அடுத்து ஒன்று போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பண்ணி போட்டுக்கலாம். இது பொடலங்காய் 65 சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.